கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதில் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு பலத்த சேதம் அடைந்திருக்கிறது. இதுகுறித்து கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் பாக்கியராஜ் வழங்க நாம் கேட்கலாம். பாக்கியராஜ், விரிவான விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடி தடை காலத்திற்கு பிறகு நேற்று அதிகாலை சுமார் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நடுக்கடலில் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சசிவர்ணம், சேது, முனிராஜ், மகேந்திரன் ஆகிய 4 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. 14 நாட்டுகள் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் விசைப்படகு மீது மோதி கடும் சேதத்தை ஏற்படுத்தியதோடு படகை இலங்கை எல்லை பகுதிக்கு இழுத்துச் சென்று மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி சித்திரவதைப்படுத்தியதாகவும், விசைப்படகுகளையும் தாக்கி அவர்கள் வைத்திருந்த வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களையும் கடலில் வீசி விரட்டி அடித்ததாக சொல்லப்படுகிறது. கரை திரும்பிய மீனவர்கள் தெரிவிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தடை காலத்தில் தங்களுடைய விசைப்படகுகளை பல லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள மீன்பிடிக்க சென்ற போது தங்களை இலங்கை படை தாக்குதல் நடத்தி விசைப்படகை சேதப்படுத்தியதால் தங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யக்கூடிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய சோகமான நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், இலங்கை கடற்படையின் தாக்குதல் தொடர்கதையாக இருப்பதாகவும் மீனவர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. இது தொடர்பாக மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை விசைப்படகுகளையும் அவங்க இலங்கை படை தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்.